ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள்: தீவிரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். வரி ஏய்ப்பு மற்றும் கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்ய வலைதளம் ஒன்றை மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை போகி பண்டிகையுடன் இன்று தொடங்கியது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை துணை அதிபர் திரு மைக் பென்ஸ் நிராகரித்துள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்கின்றனர். இனி விரிவான செய்திகள். கோவிட்-19 தொற்று மேலும் தீவிரவாத செயல்களில் ஈடுபட வழிவகுத்துள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்து அவர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தீவிரவாதத்திற்கு எதிராக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இரட்டை நிலையை கடைபிடிக்கக்கூடாது என்று தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள 8 அம்ச திட்டத்தையும் அவர் பரிந்துரைத்தார். தீவிரவாத செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறுவோர் அதில் ஈடுபடுவோருக்கு சமமானவர்கள் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இளைஞர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதற்கு சமூக வலைதளங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். சில நாடுகள் தீவிரவாத செயல்களுக்கு நிதியுதவி அளிப்பதுடன் புகலிடமும் அளிப்பதாக கூறிய அமைச்சர் திரு ஜெய்சங்கர், இத்தகைய செயல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழாவின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற 3 பேர் நிறைவு நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் இறுதிப் போட்டியில் பங்கேற்றவர்களின் உரையையும் பிரதமர் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், இப்போட்டியில் முதல் பரிசு வென்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதிதா மிஸ்ரா, நம் நாடு தற்போது எழுச்சி பெற்று வருவதை சிறந்த முறையில் எடுத்துரைத்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை தொடர்பாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் நாடாளுமன்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இணை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதிய வெளிநாட்டு கொள்கை குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுவதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இவை புதிய வெளிநாட்டு கொள்கை தயாரிக்கும்போது பரிசீலிக்கப்படும் என்று அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். புதிய வர்த்தக கொள்கை நடப்பாண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும் என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியா முன்னணி நாடாக திகழ இக்கொள்கை வழிவகுக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்றுமதி வளர்ச்சி அடைந்து வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஏற்றுமதி மையங்கள் புதிய வெளிநாட்டு கொள்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் 72வது குடியரசு தினம் இம்மாதம் கொண்டாடப்படவுள்ள நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்புத்துறை மற்றும் இதர மத்திய அமைச்சகங்கள் ஏற்பாடு செய்துள்ளன. இதுகுறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 1971ஆம் ஆண்டு பங்களாதேஷ் விடுதலைப் போர் என்ற தலைப்பில் மைகவ் செயலி மூலம் நேற்று முன்தினம் தொடங்கிய வினாடி வினா போட்டி இம்மாதம் 22ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் முப்படைகள் மற்றும் காவல்துறையினரின் சார்பில் நாடு முழுவதும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. குறும்பட போட்டியை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடத்துவதற்கு தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. இணையவழி தேசிய விளையாட்டு கருத்தரங்கை 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடத்த விளையாட்டுத்துறை முடிவு செய்துள்ளது. சுற்றுலாத்துறை அமைச்சகத்தின் சார்பிலும் 26ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வரி ஏய்ப்பு மற்றும் கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்ய வலைதளம் ஒன்றை மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது. பினாமி சொத்துக்கள் குறித்த புகார்களையும் இந்த வலைதளத்தில் மின்னணு முறையில் அளிக்கலாம். இந்த வலைதளம் வாயிலாக பொதுமக்கள் வரி ஏய்ப்பு தொடர்பான புகார் மனுக்களை பதிவு செய்யலாம் என்று நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. பான் மற்றும் ஆதார் அட்டைகள் வைத்திருப்பவர்கள் மற்றும் இல்லாதவர்களும் இந்த வலைதளத்தில் புகார் அளிக்க வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. புகார் செய்ய விண்ணப்பிக்கும்போது அவர்களது தொலைபேசிக்கு ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய கடவுச்சொல் அனுப்பப்படும். அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் விண்ணப்பத்தினை பதிவு செய்யலாம். புகார்கள் பதிவு செய்யப்பட்ட பிறகு புகார் அளித்தவருக்கு தனியே எண் ஒன்று அனுப்பி வைக்கப்படும். அதன் மூலம் புகார் குறித்த தற்போதைய நிலையினை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம்.
கோவிட் தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். பொங்கலுக்கு முந்தல் நாளான போகி பண்டிகையை பொதுமக்கள் இன்று கொண்டாடினார்கள். தை மாதம் நாளை பிறக்க இருப்பதை முன்னிட்டு மார்கழி மாதத்தின் கடைசி நாளான இன்று போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற சொல்லுக்கு ஏற்ப பழைய பொருட்களை இந்நாட்களில் எரித்து பொதுமக்கள் போகி பண்டிகை கொண்டாடி வருகிறார்கள். அதே நேரத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் டயர் உள்ளிட்ட ரப்பர் பொருட்களை எரிக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்படுத்திய தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தால் இந்த ஆண்டும் இப்பொருட்களை எரிப்பது பெருமளவு குறைந்துள்ளது. இதற்கிடையே நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடவிருப்பதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சந்தைகளுக்கு கரும்பு, மஞ்சள் கொத்து, காய்கறிகளின் வரத்து அதிகரித்துள்ளது. வியாபாரிகளும் பொதுமக்களும் இப்பொருட்களை அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். தமிழகத்தில் முதற்கட்டமாக வரும் 16ஆம் தேதி 307 மையங்களில் தடுப்பூசி செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை அவர் தெரிவித்தார். மத்திய அரசுடைய கைட்லைன்ஸ் படி அந்த மருத்துவ பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் 6 லட்சம் பேரை நம்ம ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம். அந்த முன்பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டும் மத்திய அரசுடைய வழிகாட்டுதலின்படி 16ஆம் தேதி தடுப்பூசி வழங்கக்கூடிய அந்த பணிகள் தொடங்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுல முதற்கட்டமாக 307 சைட்ல நம்ம வழங்குவோம். ராஜஸ்தான் மாநிலம் ஜுன்ஜுனு, உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள விலங்கியல் பூங்கா, ஹிமாச்சல பிரதேச மாநிலம் கங்கரா ஆகிய பகுதிகளில் காகங்கள் இறந்ததை அடுத்து பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மத்திய பிரதேச மாநிலம் ஜபுவா மாவட்டத்தில் உள்ள கோழிப்பண்ணையில் பறவை காய்ச்சல் பரவியுள்ளது ஆய்வக முடிவில் தெரியவந்துள்ளதாகவும் கூறியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பறவைகளுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மத்திய குழு அங்கு அனுப்பப்பட்டுள்ளது. இக்குழு குஜராத் மாநிலத்திற்கும் சென்று நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை போதிய அளவு இருப்பு வைத்திருக்குமாறு மாநிலங்களுக்கு மத்திய கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை துணை அதிபர் திரு மைக் பென்ஸ் நிராகரித்துள்ளார். பதவி நீக்கம் செய்வதற்கான 25வது திருத்தத்தை பயன்படுத்த அவர் மறுத்துவிட்டார். இதற்கான தமது முடிவை நாடாளுமன்ற தலைவர் திருமதி நான்சி பெலோசிக்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். கடலில் விழுந்து விபத்துக்குள்ளான இந்தோனேஷிய விமானத்தின் 2 கருப்பு பெட்டிகளில் ஒரு கருப்பு பெட்டியை அந்நாட்டு தேடுதல் குழுவினர் கண்டறிந்துள்ளனர். மேலும் குரல் பதிவு அடங்கிய மற்றொரு கருப்பு பெட்டியை தேடும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் மூலம் விபத்துக்கான காரணம் தெரியவரும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளனர். கடந்த சனிக்கிழமை ஜாவா கடலில் விழுந்த இந்தோனேஷிய விமானத்தில் பயணம் செய்த 62 பேரும் உயிரிழந்தனர். மலேசியாவில் கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் வரை அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை அந்நாட்டு மன்னர் அல் சுல்தான் அப்துல்லா அறிவித்துள்ளார். இதுகுறித்து தொலைக்காட்சியில் உரையாற்றிய மலேசிய பிரதமர் திரு மொஹிதீன் யாசின், நாடாளுமன்றம் முடக்கப்படுவதுடன் தேர்தல் நடைபெறாது என்றும் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் தேர்தலை தவிர்க்கவே ஆளுங்கட்சி அவசர நிலையை பிறப்பித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் மலேசியாவின் கிசோனா செல்வதுரையை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் சக வீரர் சௌரவ் வர்மாவை எதிர்கொள்கிறார். பாருப்பள்ளி காஷ்யப், ஷமீர் வர்மா ஆகியோரும் ஒற்றையர் பிரிவில் பங்கேற்கின்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனு அட்ரி, ஸ்மித் ரெட்டி இணையும், சாத்விக் சாய்ராஜ், ஷிராக் ஷெட்டி இணையும் பங்கேற்கின்றனர். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி பெங்களூரு அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். வரி ஏய்ப்பு மற்றும் கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்ய வலைதளம் ஒன்றை மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை போகி பண்டிகையுடன் இன்று தொடங்கியது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை துணை அதிபர் திரு மைக் பென்ஸ் நிராகரித்துள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.